சார் ஒருங்கிணைப்பு குழுவை பற்றி சொன்னீங்க. ஆமாம், வணக்கம். ஜேசிடி பிரபா சார் போயிட்டு அங்கே இணைச்சிட்டாரு. நீங்கள் கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க. குழு என்னாச்சு, என்ன நிலையில் இருக்கு? ஜேசிடி பிரபாரன், நான், அப்புறம் இவர் யார், நம்ம கஜேந்திரன், இந்த கேசி பழனிசாமி சேர்ந்து தான் பண்ணோம் சார். நல்ல இடத்துல பண்ணோம். லெட்டர் அனுப்பிச்சோம், எழுதணும், திரும்பி கான்டாக்ட் பண்ணோம் பல தடவை ஃபோனில். திரும்பி சசிகலா என்கிற சின்னமா மாத்திரம் நான் எல்லாரையும் கூப்பிடும்போது புகழேந்தி உங்களையும் கூப்பிட்றோம், உட்காந்து பேசுவோன்னாங்க. அது இனி சாத்தியம் இல்லை சார், உண்மையை சொல்கிறேன். நான் ஒருங்கிணைப்புன்றது தொண்டர்கள் லெவலில் போய் ஏதாவது பண்ணணும். ஆகவே நாளை மறுநாள் கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த தொண்டர்கள் ஆதரவாளர்களை சந்திக்கிறேன். அன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கேன் சார். ஆகவே இந்த ஒருங்கிணைப்பு குழு டோட்டலி எதையுமே ஒருங்கிணைக்க முடியல. காரணம் சிம்பிளாக ஒன்றேன்னு சொல்கிறேன். நான் பழனிசாமியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இங்கே சசிகலாவுடைய அக்கா பையன் தான் தினகரன். உங்களுக்கெல்லாம் தெரியும், டிடிவி தினகரன். திகார் ஜெயிலிருந்து அன்போடு கூப்பிட்டு வந்தது புகழேந்தி. அப்புறம் பின்னாடி சம்பத்தியெல்லாம் ஒரு முஸ்தபான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் இருப்பார். அவர் அந்த அம்மா சொந்த அண்ணன் பையனை இனி சாகர வரைக்கும் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். யாரை? டிடிவி தினகரனை. டிடிவி தினகரனும் சசிகலாவும் சேர்றதே பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்கு. இப்போ என்னங்க போய் ஒருங்கிணைக்க சொல்கிறீங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். ஆகவே நீங்கள் முடியலன்னு சொல்லும் பொழுது நான் இல்லைங்கன்னு சொல்கிறது தயாராக இல்லை சார். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆகவே இவர்கள் திரும்பி வரமாட்டாங்க. ஓபிஎஸ்சிட்டு இருக்கிறவங்களும் சரி, இப்போ உங்கள் ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களும் ஒரு முடிவை தேடி மாற்று கட்சியில் இணையக்கூடிய சூழல் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு இல்லை, தினம் போகிறாங்க சார். இப்போ கூட இன்றைக்கி கூட என்னுடைய அன்பு நண்பர்கள் பாலகங்காதரன், உங்களுக்கு தெரியும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நம்ம சுப்புரத்னம், இவரெல்லாம் ஓபிஎஸ் கூட இருந்தவங்க தாங்க. அவருக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கி சேர்ந்துருக்காங்க திமுகவில். ஸோ இன்னொரு லிஸ்ட்டு ரெடியாகி விஜய்கிட்ட போகிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த 9 வருஷத்துலேங்க 4.5 வருஷம் சிஎம் பழனிசாமி, 4.5 வருஷம் இப்போது முடிக்கிறார் ஸ்டாலின் முதல்வர். 9 வருஷத்தில் ஒருத்தர் கூட ஏடிஎம்கேக்கு வரலைங்க, ஒரு லீடர் கூட வரல. இங்கேருந்து ஏகப்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நான் சொல்லிட்டு போனால் 1 மணி நேரம் ஆகிடும். எங்கிட்ட லிஸ்ட் இருக்குது. எல்லாம் பொய்யாச்சு. ஏடிஎம்கேக்கு யாரும் வர்றதில்லை. இந்த கேமராவும் இந்த மீடியாவும் காலையில் அடித்தா ஏடிஎம்கேலேருந்து யார் வெளியில் போகிறாங்க. ஆகவே ஏடிஎம்கேக்கு வரவே இல்லாமல் நாளுக்கு நாள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து கொண்டு அதுதான் சில உண்மைகளை சொல்லி தான் ஆகணும். ஈவன் தோ கோஆர்டினேஷன் கமிட்டி செயல்படுதோ இல்லையோ, இதையெல்லாம் ஊழல் உங்கள் மேலே சொல்லிவிட்டு இப்போ போய் ஊழல் உங்கள் மேலேயே சொல்கிறார் அவர், நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்கன்னு. நான் கேட்குறது நியாயமான கேள்வி தானே. அந்த சினிமாவை ஏன் தடுக்கணும் கேட்குறது நியாயமான கேள்வி தானே. அதுவும் கேள்விக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். சசிகலாவும் தினகரனும் சேர்றது இல்லைங்க, அடுத்தது பேசணும் சார். இன்னைக்கு காலையில் நடந்த எடப்பாடியோட இது பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் கூட்டணிக்குள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரனை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லலை அவர். அதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்குமா? டிடிவி தினகரனை பார்த்து பயப்படுறாரு என்னவோ. ஏன்னா ஒரு காலத்தில் ஆர்கே நகரில் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தார்ல, அதனால் அந்த பேர் அவர் உட்காருன்னு தான் உட்காருவார் தலைமை கழகத்தில். பழனிசாமியா உட்கார அப்படின்னு நான் தான் இருப்பேன் பக்கத்தில். அப்புறம் நானும் சேர்ந்து சொன்ன அப்படி தான் உட்காருவார். இது ஒரு காலத்தில் இருந்தது இல்லை, அதனால் பயப்படுறாரு எனக்கு தெரியல. இதெல்லாம் சித்து விளையாட்டுங்க. அவன் பிஜேபி என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் முடிவு. பிஜேபி தினகரனை சேர்த்துக்கோ, ஓகே. ஒரே ஒரு கண்டிஷன், நான் ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்த்துக்க முடியாது. அவங்க முகத்தை நேரடியாக என்னால் பார்க்க முடியாது. நான் துரோகி, சேர்த்துக்க மாட்டேன், சாரி. அங்கே தான் அவர் நிற்கிறார், ஸ்ட்ராங்காக நிற்கிறார். அது வரைக்கும் நீங்கள் அவரை பாராட்ட வேண்டியது அவரை வழியே கிடையாது. அது எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கார். தினகரனை பற்றி அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரோ இல்லை பயப்படுறாரோ தெரியல. ஆனால் அந்த மடுப்பலான பதிலுக்கு பின்னால் பக்க விளைவுகள் இருக்கிறது. வேதனை சார். எந்த தை பிறந்தா 3000 ரூபா இப்போ வரும் பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கவங்களுக்கு. பாட்டில் வேறு சொல்லாமல் போயிட்டேன். சூப்பராக நான் இந்த பாட்டில் கதையை பார்த்தேன், சிரிப்பு மேலே சிரிப்பு. நான் குடிக்க மாட்டேன் சார், ஐ டோன்ட் ஸ்மோக், ஐ டோன்ட் ட்ரிங்க், எப்பயும் குடித்தேன், லைஃப்பில் கிடையாது. அப்படி இருந்துட்டு அப்பா சொந்த இது மொழி போராட்டத்துலேருந்து அப்பா எங்களை அப்படி தான் வளர்த்தார் ஃபாதர், பெரியாரோடு இருந்தவர். அப்படி வாழ்ந்துட்டோம். ஒரு நாள் இந்த ட்ரிப்ளிகன் கார்னரில் நான் காரை போட்டு நிறுத்துகிறேன். ஏதோ டைப்பிங் போயிட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கடை திடீர்னு ஷட்ரு மேலே எடுக்கிறாங்க. ஷட்ரு மேலே எடுத்தோன்னே என்னடா ஷட்ரு மேலே எடுக்கிறாங்களேன்னு பார்த்தா
திபுன்னு ஒரு 40-50 பேர் போய் நின்றுட்டான். அந்த டாஸ்மாக் ஓப்பனிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஓஹோ, அப்போ தான் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தேன். எல்லாம் மாவீரர்கள் சூரர்கள் மாதிரி இப்படி ஆடிக்கிட்டு அப்படியே இப்படி போய் நிற்கிறாங்க கடை முன்னாடி. நின்னா அப்புறம் ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தரை பார்த்தார், ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்குறாரு. அப்புறம் இவர் பாக்கெட்லேருந்து 100-50 எடுக்கிறார். 2 பேரும் இணைந்து சேர்ந்து, நம்ம தான் இணைக்க முடியல, அவங்க இணைகிறாங்க பாருங்கள் அப்படின்னு, இணைந்து கொண்டு போய் அந்த கவுண்டரில் கொடுத்து ஒரு குவார்ட்டரா ஆஃபா என்ன தெரியாது வாங்கிட்டாங்க. அப்புறம் என்ன தான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி இவன் பாதி ஊற்றிட்டான், அவன் பாதி ஊற்றிட்டான். தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஊற்றிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்ட்னர்ஷிப்பு, இதில் பாட்டிலில். இந்த பார்ட்னர்ஷிப் பாட்டில் எப்படி உடைக்கிறது? இப்போது இந்த 10 ரூபாயில் 5 ரூபாய் யாருக்கு சொந்தம்? இல்லை என்னென்ன கொள்ளை நடக்கும் தெரியுங்களா? உள்ளே இருக்க லிக்கரில் கொள்ளை நடக்கும், பாட்டிலில் அடிக்கிற பாட்டிலில் கமிஷன் வரும், கார்க்கில் கமிஷன் வரும், அதுக்கு மேலே வச்சு விற்கிறதுல கமிஷன் வரும். அந்த ஒரு குவார்ட்டர் மாத்திரம் குடித்தா தான் தலை சுற்றுதுன்னு இல்லை, குடிக்காததுக்கு முன்னாடியே தலை சுற்றும். அவ்வளவு கொள்ளையும் அங்கே தான் நடந்துட்டு நாட்டில், வேறு எங்கேயும் நடக்கல. மிக்க நன்றி உங்களெல்லாம் பார்த்தது. நான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மான்னு நம்ம சுந்தரமூர்த்தி இருக்காருங்க, அந்த கேஸ்லாம் போட்டார்ல அவர் தான். இப்படி தான் போயிட்டுருக்கு சார். நீங்கள் உண்மையிலே திட்டி கூட என்ன சொல்லலாம், வீணாக போயிடுச்சு 4-5 வருஷம். தமிழ்நாடு பூரா இருந்து வருத்தப்பட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல செட்டிலாங்க சார்னு கூட பல பேர் சொல்லிட்டாங்க சார். ஏதோ என்னுடைய மனசுக்கு இந்த இயக்கம் வெளியில் போக போக சொந்த வீடு வீணாக போகுது சார். அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் நாளை மறுநாள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கோவையில் கூடுறோம். அதுக்கு வேண்டிய ஆதரவாளர்கள் பூரா தமிழ்நாடு பூரா இருக்காங்க, எல்லோரும் வராங்க. எல்லோரும் சேர்ந்து அங்கே தான் உட்காந்து கஜேந்திரன், சுந்தரமூர்த்தி, இப்படி கோவையில் இருக்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, ஜாகிர் ஹுசேன், மோதிரம், அப்படி எக்கச்சக்கமாக இருக்காங்க. சேர்ந்து அங்கே ஒரு முடிவு எடுக்க போகிறேன். மோஸ்ட்லி சண்டே சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். எனது கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறேன். ஜனநாயகன் மூவி சினிமா வெளியிடுவதாக சொல்லி இந்த சென்சார் பர்மிஷன் கொடுத்துருச்சு. அப்புறம் சென்சாருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குது, எந்த அளவுக்கு சென்சாருக்கு உரிமை இல்லை, சென்சார் ஒரு தடவை அப்புறமா நினச்சா அது போய் சினிமா தியேட்டரில் ஓடுற சினிமாவை நிறுத்திட முடியுமா? எனக்கு அயோக்கியத்தனமாக இருக்குது நாட்டில். நான் அந்த அரசியல் விட்டுருங்க, அரசியல் ரெண்டாவது. ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுது, இதெல்லாம் பார்த்தாச்சுங்க. 71 தலைவர் அப்பயே சந்திச்சிட்டார் இந்த பிரச்சனையெல்லாம். அப்போ இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளத்தை சந்தித்தார். மதுரை முத்துன்னு நினைக்கிற மதுரையில் சினிமா ரிலீஸ் ஆனால் நான் புடவையை கட்டிக்கிறேன்னாரு. அதையெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சந்தித்து அந்த உலகம் சுற்றும் வாலிபன் வெளியில் வர்றப்போ எவ்வளவு இதுபோல் இன்னல்களை சந்திக்க முடியுமோ சந்தித்தார். இப்போ தலைவரை கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன்ற இல்லை, பட் ஒரு சினிமாவை எடுத்து சினிமா புக்கை எல்லா தேட்டர்லேயும் புக்கை உலகம் பூரா இந்த தேதியில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி மலேசியாவில் அவ்வளோ பெரிய க்ரௌடு, எம்ஆர் ராதா, நடிகவேல் எம்ஆர் ராதா அண்ணன் அப்படி ஒரு க்ரௌடை சந்தித்தார் மலேசியாவில். 10,000 பேர் இருந்தான். அதுக்கு பின்னாலே ஒரு பெரிய க்ரௌடு, ஆடிட்டோரியமே நிரம்பி வழியே அங்கே அதை லான்ச் பண்ணி வந்தா. இப்போ அங்கே எங்கே உங்களுக்கு நோவுது அந்த சினிமா மேலே பிரச்சனை? இப்போ எனக்கு தெரியல. எனக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்கள் இதை பண்ணுறதால மத்திய அரசு, நான் சொல்லுவேன் நீட்டாக உங்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தினம் 10,000 ஓட்டு தொகுதிக்கு எதிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டால் மக்களுக்கு அனுதாப அலை வீசும். ஓர் மேபி யாராக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, பத்மஸ்ரீ கமலஹாசனாக இருந்தாலும் சரி, பர்டிகுலர்லி டுடே இன்றைக்கி தளபதி அவர்கள் தாவேகா அவருடைய தலைவர் இப்படி கடைசி படம்னு சொல்லிட்டு தான் வெளியில் வர்றாரு. அதையே வெளியே விடாமல் தடுக்கணும்னு சொல்லி ரகலை பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ ஜனநாயகம் இல்லை. திஸ் இஸ் கால் மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ ஜனநாயகனுக்கு ஜனநாயகமே இல்லாமல் செய்த ஒரு கதை இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீதிமன்றத்திலே நீதிபதி எல்லா கேள்வியும் கேட்டாங்க. ஏன்ப்பா சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க, என்ன பிரச்சனை, இப்போ திருப்பி ஏன் அதை ரீகன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ கேள்விப்படுறேன். இன்னொரு படத்துக்கும் அப்படி தான், இன்னொரு படம் வருது. என்ன படங்கிறது? பராசக்தி. அப்படி தான் வருது. ஏன்னா இது சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு பராசக்தியும் கையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற வேலைகளை செய்கிறார்கள். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக போய் தாவேகாவுக்கு முடியும்.
அந்த தலைவருக்கு முடியும். எதிரி கூட ஐயோ பாவம் இந்த சினிமா வரலையே நியாயமா அப்படின்னு சொல்லி ஓட்டை மாற்றி போடுற நிலைமையை அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க தப்பான வழியில். இது தேவையில்லாததான் நினைக்கிறேன். ஆகவே இந்த ரசிகர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் புக் பண்ணவங்க காசை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுற ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே சார் சினிமா. அது ஏன் இவ்வளோ உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு புரியல எனக்கு. ஆகவே சரியான முறையாக தெரியவில்லை.